நம்ம என்னதான் பெருசா மாடர்னா வாழ்ந்தாலும் இன்னும் இந்திய கிராமங்கள் இப்படிதாயா இருக்கு அப்படின்றத ரொம்ப தைரியமா சொல்லியிருக்கிற ஒரு கதைங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு சீனை நீங்க பார்க்கும் போதோ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வரலாம். இந்த கிராமத்துக்குள்ள யாருன்னா இறந்து போனா கூட அவங்கள அந்த கிராமத்துக்குள்ளேயே புதைக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு பாடையில கட்டி ஒரு பிரிட்ஜ் மேல இருந்துதான் கீழே இறக்கி எரிப்பாங்க. அது இல்லாம அந்த கிராமத்துல காதலிக்கவே கூடாதுங்க. காதலிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன தண்டனை தெரியுமா கொடுப்பாங்க? இப்படி நிறைய எமோஷனோட அந்த ஊருக்குள்ள நம்ம ஹீரோ தன்னோட அப்பாவோடையும் தங்கச்சியோடையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துல ரொம்ப தைரியமாவும் சூப்பராவும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம டண்டோரா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்கோடயே OTT-ல இருக்குங்க. இந்த வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லைக்கோட வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்த கதை 2004ல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படி நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா, ஆந்திரால இருக்கிற அந்த கிராமம், அந்த கிராமத்தையும் காமிக்க அந்த கிராமத்துல கொஞ்சம் பின்தங்கிய சமூகத்துல சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிடுறாருங்க. இப்போ அவருடைய பிணத்தையும் அவருடைய சமூகத்துல இருக்கிற ஆட்களும் அவருடைய நண்பர்களும் தூக்கிட்டு போக இப்போ அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையனும் நடந்து வராங்க. அண்ணே, இப்படி அடிக்கடி பிணத்தை கீழே வைக்காதீங்கண்ணே, என் பாட்டி ரொம்ப பாவனே, சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிடலானே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அந்த பிணத்தை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே ஊருக்குள்ள சைந்தவி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பாலா அப்படின்ற ஒரு பையனை ரொம்ப நாளாவே காதலிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி உங்க காதலே ரொம்ப கியூட்டா இருக்கவங்க. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பாலா, அவர் ரொம்ப இன்னசென்ட். ஆனா இந்த சைந்தவி பயங்கர வாயாடி, ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. மத்த காதலர்கள் மாதிரி நம்மளும் அப்படியே நெருக்கமா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு முத்தத்தையாச்சும் கொடுக்கணும்ன்ற மாதிரி பாலா ரொம்ப நாளாவே ஆசைப்படுவாரு. அத சைந்தவி கிட்ட கேட்கும் போதோ செருப்பு பையன் ராஸ்கல், லவ் பண்ணா லவ் பண்றதை மட்டும் வச்சுக்கணும், இப்படி பக்கத்துல வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் அங்க திட்டிக்கிட்டு இருக்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போற பாதையில ஒரு பிரிட்ஜ பாக்குறாங்க. அந்த பிரிட்ஜ்லயும் ஓப்பனிங் சீன்ல கொண்டு வந்தாங்களே அந்த பிணம், அந்த பிணத்தை கயிறுல போட்டு கீழே இறக்கிட்டு இருக்காங்க. பாக்குற ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இருக்குங்க. ஏன் இப்படி இறக்குறாங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அந்த கிராமத்துல பின்தங்கிய சமூகத்துல இருக்கிறவங்க ஊருக்கு பொதுவா இருக்கிற அந்த சுடுகாட்டை பயன்படுத்த கூடாதுங்க. அது இல்லாம ஊருக்குள்ள கூட அந்த பிணத்தை எடுத்துக்கிட்டு நடக்க கூடாது. அங்க ஒரு ஆத்துக்கு பக்கத்துல தான் அந்த பிணத்தை எரிக்கிற இடம் இருக்கும். அந்த வழியில போறதுக்கு கூட வேலி போட்டு வச்சிடறாங்க போல. அதனாலதான் வேற வழி இல்லாம இப்ப இந்த பிரிட்ஜ் மேல வந்து கயிறு மூலயமா அந்த பிணத்தை இறக்குறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு கொடூரம் இன்னமும் கிராமங்கள்ல இந்த சாதின்ற பேர்ல நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஆனா அங்க சோகம் என்னன்னா, அந்த பிணத்தை இறக்கிட்டு இருக்கும் போதோ அந்த கயிறு அருந்து போகுதுங்க. அதுல அந்த பிணம் பொட்டுன்னு கீழே விழ அந்த சின்ன பையன் பாட்டின்னு சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அவனும் பாட்டி உனக்கு இப்படி ஒரு நிலைமையான்ற மாதிரி கதறி அழுகுறான். சோ இப்படி பல அவமானத்தோட தான் அந்த பிணத்தை அடக்கமே பண்றாங்க. கட் பண்ணா இப்ப இந்த படத்துடைய கதை நிகழ்காலம், அதாவது 2025க்கு வருது. படத்துடைய ஹீரோவான நம்ம விஷ்ணுவா காமிக்கிறாங்க. நம்ம விஷ்ணு இப்போ ஹைதராபாத்ல ஒரு நல்ல வேலையில இருப்பாரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு பொண்ணுங்க. பொண்ணுக்கு ஒரு 12 வயசு ஆகும். முன்ன ஒரு கிராமத்தை காமிச்ச பாத்தீங்களா, அதே கிராமத்துல பிறந்து அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கே போக கூடாதுன்னு சொல்லி ஹைதராபாத்ல வாழ்றவர் தான் இந்த விஷ்ணு. அது ஏன்னு பின்னாடி நான் சொல்ல உங்களுக்கு புரிய வருங்க. விஷ்ணு அவங்க மனைவி கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாருங்க. உண்மையா சொல்லனா விஷ்ணுவோட மனைவி அவரை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எந்நேரமோ காசுக்காகவும் வீட்டுக்கு எதனா சாமா வாங்கி போறத பத்தியும் பேசி பேசி தான் கணவரான விஷ்ணுவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது போக விஷ்ணு பொண்ணு இருக்காங்களே, அவங்களும் அம்மாவோட சப்போர்ட் தாங்க. அப்பா இண்டஸ்ட்ரியல் விசிட் போனோம், காசு வேணும்னு கேட்டேன், இந்த காசை கூட உன்னால ஒழுங்கா கொடுக்க முடியாதான்ற மாதிரி காலங்காத்தால தான் அப்பாவை திட்டிட்டு இருக்காங்க. இப்படி பொண்ணோடையும் பொண்டாட்டியோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதோ நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால். தன்னோட சித்தப்பா தாங்க கால் பண்றாரு. எப்பா கிராமத்துல இருந்து பேசுறப்பா, விஷ்ணு மனசை தேத்திக்கப்பா, உன்னோட அப்பா தவறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய முகம் மாறுது. அவருக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தான் மனைவி கிட்டையும் தன்னோட அப்பா தவறுன விஷயம் சொல்ல அதுல அவரு கண் கலங்கி போறாரு. இப்ப நம்ம ஹீரோவுடைய கிராமத்தை காமிக்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய பிணம் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே அவரோட வீட்டுல வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த பிணத்தை இவங்க புதைச்சாகணுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுனால அந்த பிணத்தை நல்லபடியா புதைக்கிறதுக்கோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் என்னன்னு பின்னாடி சொல்ற போது உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த ஊருடைய பிரசிடண்ட காமிக்க அம்மா கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு புல்லட் பைக்ல தாங்க எப்பவுமே சுத்துவாரு. அவருமே உள்ள வந்து, என்னப்பா அவர் பையன் விஷ்ணுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா, விஷ்ணு எப்ப வரானான்ற மாதிரிலாம் கேட்க, அவன் வரானானே தெரியல, ஹைதராபாத்ல இருந்து வரணும், பணத்தை வேற வெளியே வச்சிருக்கோம், ஐஸ் பட்டி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ சீக்கிரமா சொல்லி அந்த வேலையெல்லாம் பாருங்கன்ற மாதிரி இந்த பிரசிடென்ட்டும் கோவப்பட்டு இருக்க. அப்பதான் அதே கிராமத்துல சில இளைஞர்கள் படிக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்புவாங்க. அவங்க கிட்டயும் இந்த பிரசிடென்ட், டேய் படிப்பு தான் நம்மள உயர்த்தோன்ற மாதிரி காசெல்லாம் கொடுப்பாருங்க. இப்ப ஊருக்குள்ள விழுந்த இந்த சாவை பத்தி தாங்க ஊருக்காரங்களும் பேசிக்கிறாங்க. அதாவது இப்ப இறந்து போனவருடைய பேரு சிவாஜி. அவர் இருக்கும் போதே ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை. அவர் பையனுடைய பிரச்சனை வந்துதான் பையன் சண்டை போட்டு ஹைதராபாத்துக்கு போனான். அந்த சண்டையில இப்போ அவங்க சாதிக்காரங்களுக்குன்னு இருக்கிற சுடுகாட்டை
அவங்க சாதிக்காரங்களே இப்ப கொடுக்காம இருக்காங்க. இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்க இப்ப மறுபடியும் சித்தப்பா கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. நம்ம சாதிக்காரங்களாம் நம்மளுக்கு புதைக்க சுடுகாட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அவர் வாழும் போதுதான் பிரச்சனை பண்ணாங்க, இப்ப போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட பிரச்சனை பண்றாங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு அவர் போனை வைக்கிறாரு. இங்க கார்ல ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதோ அவங்க மனைவி வேற கடுகடுன்னு பேசுறாங்க. என்னங்க உங்க சித்தப்பா கிட்ட எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், அங்க வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ஏன் உங்க சித்தப்பாவால பாத்துக்க முடியாதா? உங்க அப்பாவை நீங்க பார்க்க போய் 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்ப கூட நீங்க தான் உங்க அப்பாவுக்கு செலவு பண்ணுமான்ற மாதிரிலாம் கேட்க, அப்பா அங்க போய் சேர்ந்துட்டாருன்னு நானே வருத்தத்துல இருக்கேன், சொந்த அப்பாக்கே செலவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் பொண்டாட்டி சொல்றாளேன்ற மாதிரி இவருக்கு மனசு இன்னும் கலங்க செய்யுது. பட் இருந்தும் ஹீரோ எதுக்கு அவங்க அப்பாவை 10 வருஷமா பார்க்காம இருந்தாரு, அவருக்கு அவங்க அப்பா மேல என்ன கோவம் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு பிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப கதை மறுபடியும் 2004க்கு போக நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த சிவாஜியை காமிக்கிறாங்க. ஒரு பயங்கர சாதி வெறி உள்ள ஒரு ஆளுதான் இந்த சிவாஜிங்க. அவங்களோட சமூகத்துல இருக்கிற பொண்ணும் பையனும் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அப்படி கொஞ்சம் பின்தங்கிய சமூகத்துல இருக்கிற பொண்ணையோ பையனையோ ஊருக்காரங்க யாருன்னா லவ் பண்ணியோ ஏன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கூட அவங்கள போய் அங்க அடிச்சுட்டு வந்துருவாரு. அப்படிதான் இப்போ அரும்பு தோட்டத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற 2 காதலர்களையும் அடிச்சு விரட்டுறாரு. இது போக அங்க ஒரு கேஸ்ட் மீட்டிங் ஹால் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அதாவது சிவாஜி இருப்பாரு பாத்தீங்களா, அவரோட கேஸ்ட்ல இருக்கிற சில பெரிய மனுஷங்கெல்லாம் அங்க உட்காந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி யாரு என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் தீர்ப்பு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள அப்போ ஒரு பிரச்சனை வருதுங்க. அதாவது இந்த சிவாஜி அவர் இருக்காருல, அவர் இருக்கிற கேஸ்ட சேர்ந்தவங்க அந்த ஊருக்குள்ள அவங்க கேஸ்டுக்குன்னு தனியா ஒரு சுடுகாடு வச்சிருப்பாங்க, அங்க ஒரு பாத்ரூம் கட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க கேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, ஆனா ஒருத்தரோ என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல, உனக்கு கரண்ட் வேலை தெரியும்ல, அப்போ ஊருக்குள்ள கொஞ்ச நாள் கரண்ட் வேலை பாரு, அதுல நீ கொடுக்க வேண்டிய காசை கழிச்சிருன்ற மாதிரியும் அவருக்கு நம்ம சிவாஜி ஒரு யோசனை சொல்லி அவங்க கேஸ்டுக்காரங்க கிட்டயும் நல்ல மரியாதை வாங்கிறாரு. நம்ம சிவாஜிக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாருங்க. அவருமே உன்னோட பொண்ணுக்கு வயசாகிட்டே இருக்கு, 25 வயசு ஆயிடுச்சு, ஒரு வயசுல இருக்கும் போதே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும், கடனை உடனே வாங்கியாச்சு, கல்யாணம் பண்ணிடுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் இந்த சிவாஜியோடைய பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஓப்பனிங் சீன்ல சைந்தவி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை சொல்லிருப்பானே, லவ் கூட பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு, அவங்க தாங்க இந்த சிவாஜியோட பொண்ணு. ஆக்சுவலி அவங்க லவ் பண்ற பையன் அந்த பாலா இருக்கானே, அவன் கொஞ்சம் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவன் தான். ஆனா அந்த விஷயம் இன்னும் நம்ம சைந்தவியோட அப்பாக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் தெரியாம தான் தன்னோட பொண்ணுக்கு அங்க பையன் தேடிக்கிட்டு அவர் இருக்காரு. அடுத்த நாள் காலையிலயுமே பாலா நம்ம சைந்தவியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வீட்டுல யாரும் இல்ல, நம்ம ஏன் உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, பிச்சு போடுவேன் பிச்சு, லவ் பண்ணா லவ் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், முதல்ல துபாயில வேலை வாங்குறதா என்கிட்ட நீ சொன்னல, எப்ப நீ வாங்குவ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா வாழ்க்கையில முதல்ல செட்டில் ஆகுடா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, உடனே ஹீரோ அங்க ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து காமிக்கிறாரு. துபாய்க்கு டிக்கெட்டும் போட்டாச்சு, வேலையும் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள்ல நான் துபாய்க்கு கிளம்புறேன், அதை சொல்றதுக்கு தான் இங்க நான் கூட்டிட்டே வந்தேன்ற மாதிரி சொல்ல, சைந்தவிக்கும் பயங்கர சந்தோஷம். சரி சொல்லிட்டல கிளம்பலாமான்ற மாதிரி கேட்க, அப்ப இந்த வீட்டுக்குள்ள போலையா, பிச்சு போடுவேன், வீட்டுக்குள்ள எல்லாம் வர முடியாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சைந்தவி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் அங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். நம்ம சைந்தவிய இந்த பாலா எப்படி காதலிச்சிருப்பாரு. முன்ன சொன்னல, சைந்தவி ரொம்ப வாயாடி தைரியமான பொண்ணுன்ட்டு, அப்படி அவங்க டாமினேட் பண்ணி தான் பாலாவை காதலிக்கவே செஞ்சிருப்பாங்க. அப்படி அவங்க காதலிச்ச மூமெண்ட் எல்லாம் காமிக்க, அதே வேலையில ஊருக்குள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட் வராருங்க. இந்த ஊர்ல இருந்து படிச்சு போய் தான் அவரு ஜேர்னலிஸ்ட் ஆயிருப்பாரு. அவருமே இந்த பாலா கிட்ட வந்து, என்னடா பாலா, அந்த சைந்தவிய காதலிக்கிற போல இருக்கு, நீ சாதி விட்டு சாதி காதலிக்கிற விஷயம் எல்லாம் உங்க ஜாதிக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், என்ன அப்படியே ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்று, இல்லன்னா நான் அதெல்லாம் சொல்லிடுவேன்ற மாதிரியும் அவரு மிரட்ட, பாலாவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சரக்க ஊத்தி விட்டு நீ என்கிட்ட இப்படி பேசின விஷயம் சொன்னா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, பேசாம மூடிட்டு கிளம்பு அப்படின்னு அவரையும் மிரட்டி அனுப்புறாங்க. இருந்தும் இந்த ஜேர்னலிஸ்ட் பையன் சொன்னது பாலாக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குங்க. நம்ம சைந்தவியோட ஒரு படத்துக்கு வந்திருப்பாரு, அவரால் படம் பார்க்க முடியல. சைந்தவி கிட்டையும் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா, உங்க வீட்டுல உங்க அப்பா கிட்ட போய் பேசுறியான்ற மாதிரி கேட்க, நீ என்ன லூசா, எங்க அப்பா பயங்கரமா சாதி பாக்குறவரு, நம்ம காதல் விஷயத்த போயிட்டு அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு, கலவரமே வெடிச்சிடும், நீ துபாய்க்கு போ, வேலையில செட்டில் ஆகு, அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிடு, நம்ம 2 பேரும் ஓடி போய் துபாயில வாழலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோவுமே, உங்க வீட்டுல நீ இப்படி சொல்ற, ஆனா எங்க வீட்டுல இந்த காதல் எல்லாம் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க, அது இல்லாம எங்க அப்பா இங்க ஆசிரியரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன இந்த அளவுக்கு உயர்த்திருக்காரு, வீட்டுல
காரு பைக் எல்லாம் இருக்குன்னா அது எங்க அப்பாவோட உழைப்பு தான் காரணம். அப்படி அவரை விட்டு ஓடி வந்து என்னால மட்டும் எப்படி வாழ முடியும்? வீட்டுல பேசி சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவரு சொல்றாரு. இங்க சிவாஜி இருக்காரு பாத்தீங்களா, சைந்தவியோட அப்பா. அவருமே தான் ஃப்ரெண்டு கிட்ட, ஏண்டா என் பொண்ணுக்கு ஒரு பையன் பாக்குறதா சொன்னியே, அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். அவனுக்கு இந்த குடிப்பழக்கம்லாம் இருக்காமே, அது இல்லாம பொண்ணுங்களோட சில தொடர்புலாம் இருக்கான். அந்த பையன்லாம் எனக்கு வேணாண்டா, என் பொண்ணுக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்ல அவர் ஃப்ரெண்டுமே, டே மச்சான் அப்படிலாம் இல்லடா, அவன் நம்ம சாதி பையன், கண்டிப்பா செட் ஆவான். இப்ப குடிப்பான், பொண்ணுங்க பழகம் இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல அதெல்லாம் சரி பண்ணிடலாம்டா. நீ அதெல்லாம் போட்டு பயங்கரமா யோசிக்காத, உன் பொண்ணை சம்மதிக்க வைக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ விஷ்ணுவை காமிக்கிறாங்க. அதாவது நிகழ்காலம் இல்லைங்க, 2004ல நம்ம விஷ்ணு ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணையும் காதலிப்பாரு. ஆக்சுவலி அந்த பொண்ணுமே வேற கேஸ்ட் தாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் விஷ்ணு, கவலைப்படாத, எங்க அப்பா கிட்ட நான் புரியுற மாதிரி சொன்னா நம்ம காதலை ஏத்துப்பாங்க, நீயும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, இப்போ லீவுக்கு வீட்டுக்கு போவோம்ல, அப்ப நம்ம காதலை சொல்லி தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க வாக்கு கொடுக்கறாரு. இப்போ ஊருக்குள்ள திருவிழா வருதுங்க. அப்படி அந்த திருவிழாலையும் நம்ம பாலா இருக்கான் பாத்தீங்களா, அவன் சும்மா சிரஞ்சீவி மாதிரி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து ஊருக்கு நடுவுல டான்ஸ் ஆடுறான். எப்படி பார்த்தாலும் பாலா பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் தானே. அவங்க அப்பா இப்போ நல்லா உழைச்சி காரு பங்களா எல்லாம் வாங்கியிருக்கலாம், ஆனாலும் ஊருக்காரங்க அவனை கீழே இருக்கிற மாதிரி தான் பாப்பாங்க. இவெல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுறானே அப்படின்ற மாதிரி அவன் மேல இந்த சிவாஜியோடைய கேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கோவப்படுறாங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அங்க நம்ம ஹீரோயினோடையும் இந்த பாலா தனியா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அதையுமே அந்த ஊர்ல இருக்கிற நம்ம சிவாஜி இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட கேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துடுறாங்க. நம்ம சிவாஜியோட பொண்ணா இது, போய் அந்த பாலாவோட பேசுறதா அப்படின்னு சொல்லி சிவாஜி கிட்டயும் அந்த விஷயத்த சொல்ல இங்க சிவாஜிக்கோ பயங்கர கோவம் வருது. அவன் வீட்லயும் கோவத்தோட உக்காந்துட்டு இருக்க இப்போ சைந்தவியும் அப்படியே பயத்தோட தான் அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அதே வீட்டுக்கு ஹைதராபாத்ல படிப்பு முடிச்சிட்டு நம்ம விஷ்ணுவும் திரும்புறாங்க. விஷ்ணுக்கு இன்னும் தான் தங்கச்சி லவ் பண்ண விஷயமும் அது வீட்டுல தெரிஞ்ச விஷயம் எல்லாம் தெரியாது. அவர் ரொம்ப கேஷுவலா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த வீட்டு கதவை யாரோ தட்ட, கதவை திறந்து பார்த்தா அங்க நம்ம பாலா வந்து நிக்கிறான். பாலாவுமே தைரியமா உள்ள வந்து, உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி கொடுங்கன்ற மாதிரி கேட்க, யார் வீட்டு படிய ஏறி பொண்ணு கேக்குற, வெளியே போடான்னு சொல்லி சிவாஜி பயங்கர கோபம் பட்டு அங்க ஒரு அருவா எடுத்துட்டு போயிடுறாருங்க. அப்பதான் விஷ்ணுக்கே தெரியும் தான் தங்கச்சி இப்படி ஒரு பையனை காதலிச்ச விஷயம். பாலாவுமே, டே விஷ்ணு, நீயாச்சும் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரியவை, இப்பவும் கேஸ்ட் பாப்பாரா, உங்களோட நாங்க அந்தஸ்தா தான் இருக்கோம், காரு பங்களான்னு எல்லாம் இருக்கு, துபாயில நான் வேலை பார்க்க போறேன், நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எவ்வளவு அந்தஸ்து இருந்தோம், நீ இன்னும் கீழ் தெரு பையன் தான்டா, எங்க கேஸ்டுக்கு நீங்க கீழே தான், அப்படியெல்லாம் எங்க பொண்ணை தூக்கி கொடுத்துட முடியாது, அப்படி கொடுத்துட்டா எங்க கேஸ்ட் ஆளுங்க எங்களை என்ன நினைப்பாங்க, எங்க கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி அவரு வளவலன்னு பேசி அங்கிருந்து அசிங்கப்படுத்தியும் பாலாவை வெளியே அனுப்ப, இதை பாக்குற சைந்தவியும் மனசு உடைஞ்சு போறாங்க. இப்ப பாலாவுமே ஊருக்கு நடுவுல வந்து தான் ஃப்ரெண்டு கிட்டையும் சைந்தவி வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பதான் அதே இடத்துக்கு சின்ன மீட்டிங் போட்டிருக்காங்க போல. பாலாவுடைய அப்பா வராரு. டேய் டைம் ஆச்சுல, துபாய்க்கு போனோம்ல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் மீட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியும் பாலாவை அங்க இருந்து கிளம்ப சொல்ல, இங்க சிவாஜி கிட்டையும் ஒரு பையன் விஷ்ணு, என்னடா நம்ம லவ் மேட்டர் சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தா இங்க தங்கச்சி லவ் பண்ணதுக்கே அப்பா இப்படி ரியாக்ட் பண்றாரு, இப்ப நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இங்க இந்த பாலாவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த சோசியலா நிறைய விஷயங்கள் பேசுவாரு. முக்கியமா படிப்பு மட்டும் தான் நம்மளை காப்பாத்தும், படிக்கிறதோட சேர்ந்து அம்பேத்கரை படிங்க, பெரியார படிங்க, நிறைய பேருக்கு ஒரு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் இருக்காங்க, அவனுக்குமே ஒரு பரிசு கொடுத்து நம்மள 2 விஷயம் தாண்டா காப்பாத்தும், ஒன்னு படிப்பு, அப்படி இல்லனா அரசியல், நீ கண்டிப்பா ரெண்டுத்துல எதனா ஒண்ணு பண்ணணும்ன்ற மாதிரியும் அவரு சொல்ல, அந்த பையன் யாருன்னா ஓப்பனிங்ல என்னோட பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த பிணத்தை தூக்கிட்டு வரும்போது கூட அந்த சம்பவம் நடந்திருக்குமே, அதுல இருந்த பையன் தாங்க. இப்படி இது போயிட்டு இருக்கும் போதோ பாலாவுமே தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல இந்த சிவாஜியோட கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் பாலா வரான் பாடுறா, அந்த பாலா தானே நம்ம கேஸ்ட்ல இருக்கிற சிவாஜியோட பொண்ணை வேணும்னு சொன்னவன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு படியே ஏறி பொண்ணு கேட்பான், இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, அதுக்கப்புறம் உங்க சாதி ஆளுகளுக்கு எல்லாம் தைரியம் வந்துடும்னு சொல்லி அங்கேயே அருவாலாம் எடுத்துட்டு வந்து சராமாரியா நம்ம பாலாவை தாக்குறாங்க. பாலாவுமே, ஏண்டா இப்படி பண்றீங்க, எவ்வளவு நாள் நல்லா தாண்டா பழகுனீங்க, ஒண்ணுன்னு வந்ததும் உங்க பெரிய காட்டுறீங்களேடா அப்படின்ற மாதிரியும் கதற. இப்ப அந்த இடத்துல பாலாவோட கதையையும் முடிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து தாங்க இது எல்லாமே பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிய வர, நம்ம ஹீரோ விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இந்த சம்பவத்தை வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் விஷ்ணுக்கு தான் அப்பா மேல கோவம் அதிகரிக்கும். இப்ப இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டோம் நம்ம விஷ்ணு அவரோட காரை நிகழ்காலத்துல ஓட்டிக்கிட்டு வர, அப்போ ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட போயிடுதுங்க. ஆனா அங்க ஒண்ணும் ஆகல. அதுக்கு மேல நீ கார் ஓட்ட வேணான்னு சொல்லி இப்ப நம்ம விஷ்ணுவோட மனைவி நிகழ்காலத்துல அவங்க காரை ஓட்டிட்டு வர மாதிரியும், மறுபடியும் நம்ம ஹீரோக்கு அவங்க சித்தப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்பாவுடைய பிணத்தை சுடுகாட்டுல புதைக்க விட மாட்டாங்க போல, பேசாம உன் ஃப்ரெண்டு ஒரு எம்எல்ஏ பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு கால் பண்ணி உதவி கேட்கறியான்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவுமே தான் ஃப்ரெண்டுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்றாரு. சி, உன் பொண்டாட்டியோடைய அப்பா கிட்ட சொல்லி ஊருக்குள்ள எங்க அப்பாவுடைய பிணத்தை புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவருமே, டேய்
ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கும் என் மனைவிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுடா அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதை கேட்டதும் ஹீரோவோட முகம் மாறுது. இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்க அவ எப்படி இருக்கான்லாம் தெரியலன்ற மாதிரி போனை வைக்க இப்ப ஹீரோ கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகுற மாதிரியும் அதை நம்ம ஹீரோவோட மனைவி கவனிக்கிறாங்க. எதுக்கு அந்த பொண்ணோட பேரை சொன்னதும் சென்டிமெண்ட் ஆகுறீங்க, அப்படி உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்பு, எதை பத்தி யோசிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ காலேஜ் டைம்ல இருக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பார்ல அந்த பொண்ணு தாங்க அவரு ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆமாங்க, ஹீரோவுடைய அப்பா அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால ஹீரோ தன்னோட காதலும் இப்படி நம்ம வெளியே சொல்லிட்டோம்னா அந்த பொண்ணுக்கும் இந்த ஒரு நிலைமை வரலான்னு சொல்லி அந்த பொண்ணோட போன் கால் அதுக்கப்புறம் எடுக்காமையே விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்போ டைவர்ஸ் ஆயிருக்கிறது நினைச்சு பார்த்து ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு வர இப்ப அந்த பொண்ணுடைய பேரு என்னன்னு கேட்கும் போதோ தன்னோட முன்னாள் காதலியோட நினைப்பா தன்னோட மகளுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய பேரை வச்சிருப்பாருங்க. அதை கேட்டும் ஹீரோவோட மனைவிக்கு பயங்கர கோவம் வருது. இதெல்லாம் அந்த சீன்ல சொல்லாம சொல்லிருப்பாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவரோட குடும்பத்தோட அந்த கிராமத்துக்கு வந்ததும் அந்த பிரசிடென்ட்டும் ஹீரோவை பாக்குறாரு. உள்ள போப்பான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ அப்படியே சோகமா உள்ள வர அந்த வீட்டை பார்க்கும் போதோ பழைய ஞாபகம்லாம் வருதுங்க. அப்படி வீட்டுல அவங்க அப்பாவுடைய பிணத்தை பார்க்க அங்கதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அங்க அவங்க அப்பாவுடைய வளர்ப்பு மகள் இருக்காங்க. பக்கத்திலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அவங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன தொடர்பு, அவங்க எப்படி ஹீரோவோட அப்பாவால வளர்க்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்றேன். கட் பண்ணா இப்ப மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் உள்ள கதை போகுதுங்க. கதை இப்போ 2005 வருது. சரோஜா அப்படின்ற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அதாவது 2004 ஒரு சாதிய ரீதியான மோதல் நம்ம பாலாவை போட்டு தள்ளி அப்படி பாலா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சிவாஜி இருக்காருல அவரோட வாழ்க்கையில என்ன நடந்ததுதான் இந்த கதையில இருக்கும். சிவாஜியோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, சிவாஜியோட பையன் எதுக்கு கோச்சிட்டு போனாரு அப்படின்றதெல்லாம் பின்னாடி ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிவாஜிக்கும் இந்த சரோஜாக்கும் என்ன ரிலேஷன் அதை பார்ப்போம். அங்க இருக்கிற ஒரு விபச்சார விடுதியில வேலை பார்க்கறவங்க தான் நம்ம சரோஜா. அப்படி சரோஜாக்கு மயங்காத ஆண்களே இல்ல அப்படின்ற மாதிரி அங்க சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சரோஜாவை பார்க்கறதுக்கு தான் தினந்தோறும் நம்ம சிவாஜி வருவாரு. சிவாஜி நம்ம சரோஜாக்கு ஒரு நல்ல நண்பர். ஏன்னா கஸ்டமரா ஒரு கட்டத்துல ஒரு நல்ல நண்பரா மாறி தான் மனசுல இருக்கிற பல விஷயங்களை நம்ம சரோஜா கிட்ட தான் அவரு ஷேர் பண்ணிப்பாரு. தான் பையனை பத்தியும் பொண்ணை பத்தியும் தான் வாழ்க்கையில் நடந்த அந்த தவறான முடிவை பத்தியும் நினைச்சு நிறைய வருத்தப்படுவாரு. ஆனா சரோஜா நம்ம சிவாஜி கிட்ட அவங்களோட வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இது நம்ம சிவாஜியோட நண்பர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. உனக்கு ஒருவேளை 2வது திருமணம் பண்ணிக்கணும்னா நம்ம கேஸ்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணையே திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ சும்மா இந்த சரோஜாவை பார்க்கறதுலாம் வேணான்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவாரு. ஆனா அது எதுவுமே இந்த சிவாஜி கேட்ட பாடு இல்ல. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள சிவாஜியோட கேஸ்ட்ல இருக்கிறவங்களும் ஒரு வக்கீல கூப்பிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பாலான்ற பையனை போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அந்த கேஸ்ல இருந்து எப்படின்னா வெளியே வரணும்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டும் இருக்காங்க. அந்த பாலாவுடைய அப்பா தான் பையனை இவங்க தான் போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாரு. அந்த கேஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கோம். அதுல இருந்து இவங்க எப்படின்னா தப்பிக்கணும், நம்ம போய் மாட்டிக்கிட்டா நம்ம சாதிக்கே அது அவமானம், நம்ம ஜெயிலுக்கு போக கூடாதுன்ற மாதிரியும் அந்த வக்கீல வச்சு அங்க பேசிக்கிட்டும் இருக்காங்க. அங்க நம்ம சிவாஜியும் வர அடுத்த ஹியரிங் நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போவோம். அப்படி கோர்ட்டுக்கு வரப்போ நாங்க சொல்லி கொடுக்குற டைலாக்லாம் கரெக்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சிவாஜி கிட்ட அவரு சொல்றாரு. சிவாஜி இதெல்லாம் அரமனசோட தாங்க கேட்பாரு. இப்ப வழக்கம் போல நம்ம சரோஜாவை பார்க்கறதுக்கு சிவாஜியும் அடுத்த நாள் காலையில வர அப்ப இந்த சரோஜாவை பார்க்க அதே மாதிரி ஒரு வக்கீல் வராரு. யார் அந்த வக்கீல் அப்படின்ற மாதிரி இந்த சிவாஜி கேட்டதும் அவரும் உன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் தான். ஆக்சுவலி என்னோட பிளாஷ்பேக் பத்தி எல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னது இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காடா, என்னால அவளை பாத்துக்க முடியல, ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்க வச்சிருக்கேன், அதாவது சிறுவர் காப்பகம். ஒரு சின்ன கேஸ் வாங்கி அவ உள்ள போயிட்டா, தப்பு என் மேலதான், அவ மேல தப்பே இல்ல, அவளை எப்படின்னா அங்க இருந்து வெளியே கூட்டு வரணும்னு சொல்லி தான் ஒரு வக்கீல வச்சேன். அந்த வக்கீலுக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த காசை அவன் இப்படி என்கிட்ட கழிச்சுக்கிறான். இதுதான் என்னுடைய துயர கதை. இன்ஃபேக்ட் என்னோட பொண்ணுக்கு நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ணி தான் அவளை காப்பாத்த பாக்குறேன்ற விஷயமே அவளுக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், 2 நாள் நீ என்கிட்ட உன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுதுருக்கல, உன்னால முடிஞ்சா ஃபியூச்சர்ல ஒரு வேலை நான் இல்லனா என் பொண்ணு நீ பாத்துக்கிறியான்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு சிவாஜியும் சரின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் சிவாஜியோட மகன் இந்த விஷ்ணு கிட்ட இருந்து அவருக்கு போன் கால் வரும். விஷ்ணு இப்போ கல்யாணம் பண்ணிருப்பாருங்க. அப்படி அவருக்கு குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், முடிஞ்சா வாங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட வேண்டா வெறுப்பா சொல்லுவாரு. இவரு போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சரோஜா தான் போய் பாத்துட்டு வாயா, பேர குழந்தைய பாக்குறதுக்கு என்ன அசிங்கலாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு பேர குழந்தைக்கு நிறைய துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அனுப்புவாங்க. அப்படி சிவாஜி இப்ப ஹைதராபாத்ல இருக்கிற தான் பையன் விஷ்ணுவை பார்க்க வர, ஆனா விஷ்ணுக்கு இந்த முன்ன நடந்த சம்பவத்தை எல்லாம் நினைச்சு தான் அப்பா கிட்ட பேசுறதுக்கு கூட மனசு இல்லைங்க. சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னா வந்துட்டாருன்ற மாதிரியும் அங்க ஒரு மாதிரி மூஞ்ச சுழிச்சுக்கிறாரு. மனைவி தான் ஹீரோடைய அப்பாவையே வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இப்போ பேத்தியையும் இந்த சிவாஜி பார்க்கலான்னு பக்கத்துல ஆசையா தூக்க வர
அப்பா என்ன பண்றீங்க, அவளை தூக்குற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, அவளே இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா, இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது நம்ம சிவாஜிக்கு இன்னும் அசிங்கமா ஆகுது. இல்ல அவமானப்பட்டு தான் ஊரும் திரும்ப இப்ப மறுபடியும் சரோஜா கிட்ட அங்க நடந்த அவமானத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்பதான் சரோஜாவும் தான் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நீ முன்னொரு காலத்துல கேஸ்ட் பார்த்த, அப்படி அந்த கேஸ்ட் பார்த்ததுனால பொண்ணே உன் கூட இல்ல, அந்த கோபம் உன் பையன்குள்ளேயும் இருக்கும், இப்பவாச்சு புரிஞ்சுக்கோ இந்த கௌரவம் கேஸ்ட் எல்லாமே எவ்வளவு கொடூரமானதுன்ட்டு. சொந்த பிள்ளைங்களை கூட உன்னோட கேஸ்ட் வெறி அவங்கள வெறுக்க வச்சிருக்கு. இங்க மனிதன் மட்டும்தான்டா முக்கியம். ஒரு பொண்ணு காதலிக்கிறா, பையன் காதலிக்கிறானா சேர்த்து வைக்க பாருங்க, புரிஞ்சுக்க பாருங்க. அப்படி சேர்த்து வச்சோ புரிஞ்சுக்கிட்டோ நீ வாழ்ந்திருந்தா இந்நேரத்துக்கு உன் வாழ்க்கை சொர்க்கமா இருந்திருக்கும். இப்ப இந்த நரகத்துல இப்படி அவஸ்தப்படுறியன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதாங்க சிவாஜியும் நிறைய விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. உண்மையாலேயே அந்த பாலா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. ஆமாங்க, இந்த சைந்தவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பாலாவுடைய பிணத்தை பார்த்து கதறி அழுவாங்க. தன்னாலதான் பாலாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி பாலாவோட அப்பா கிட்டையும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அவருமே இல்லமான்ற மாதிரி சொல்ல இப்பதான் வீட்டுக்கு வந்து வருவாங்க. தன்னோட அப்பாவை முறைச்சு பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ற மாதிரியும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து அங்க சாப்பாட்டுல விஷம் கலந்து அவங்க அங்க சாப்பிட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தான் வீடு திரும்ப அவரும் தான் அப்பாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க தன்னோட தங்கச்சி சைந்தவி நொரத்தொப்பி போய் சரிஞ்சிருக்கிறத பாக்குறாரு. கிட்ட வந்து பார்த்தா மூச்சு இல்லைங்க. ஆமாங்க, சைந்தவியும் அவங்க வாழ்க்கைய முடிச்சுப்பாங்க. இதுலதான் விஷ்ணு மொத்தமா தன்னோட அப்பாவை வெறுத்து தான் ஊரையே வெறுத்து கேஸ்டையும் வெறுத்து அந்த ஊரை விட்டே ஹைதராபாத்துக்கு வந்திருப்பாரு. அதனால்தான் தன்னோட குழந்தைகிட்ட கூட தான் அப்பாவை அவரு நெருங்க விடலைங்க. இப்ப கதை மறுபடியும் 2007க்கு வருதுங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்து 3 வருஷம் கழிச்சு சிவாஜி இதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரியும் உணர்றாரு. கோட்டுப்படியும் ஏறி அவங்க கேஸ்டுக்காரங்களா இது மாதிரி பொய் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனா அந்த பொய்ய மறுத்துட்டு அந்த நீதிபதி முன்னாடியும் தன்னோட கேஸ்ட் வெறியினாலதான் என் பொண்ணை காதலிச்ச அந்த பையனை நான் என்னோட கேஸ்ட்ல இருக்கிற என்னோட நண்பர்களோட சேர்ந்து போட்டு தள்ளினேன், நாங்க தான் பண்ணோன்ற மாதிரியும் அவர் ஒத்துக்கிறாரு. உண்மையில நம்ம சிவாஜி அந்த பாலாவை போட்டு தள்ளணும்னு நினைச்சிருக்க மாட்டாருங்க. அவங்க கேஸ்ட்ல இருக்கிற அவங்க நண்பர்கள் தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்குள்ளேயும் அந்த வெறி ஊறி போய் இருந்ததுனால இவரும் அந்த தப்பை ஏத்துக்கிறதா ஒத்துக்கிறாரு. இதையுமே இந்த கோர்ட்டுக்கு வந்த கேஸ்டுக்காரங்களாம் பயங்கரமா சத்தம் போட்டு எதிர்க்கிறாங்க. இப்போ அங்க நீதிபதியும் உனக்கு உடந்தையா இருந்த உன் நண்பர்களுக்கு 5 வருஷமோ உனக்கு 10 வருஷமோ தண்டனை கொடுக்கறன்ற மாதிரியும் இவர் ஜெயிலுக்கு அனுப்ப, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சரோஜாவையும் பார்த்து சிவாஜி அழுதுட்டு உன்னாலதான் நான் இப்போ ஒரு மனுஷனாவே மாறி இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. அப்படி அவர் சிறைச்சாலையில இருக்கும் போதோ தன்னோட பழைய கேஸ்ட் வரியெல்லாம் நினைச்சு பார்த்து தலகுனிஞ்சு போவாரு. ஒரு கடத்துல தன்னோட பையன் நம்ம சிவாஜிய சிறைச்சாலையில பார்க்க வருவாங்க. ஆனா அவ அப்ப கூட உன்னை பார்க்க வரல, உன்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாருல அவர் போய் சேர்ந்துட்டாரு, அதை சொல்லத்துக்கு தான் வந்தேன், அவரே குற்ற உணர்ச்சினால நெஞ்சு வலியில போயிட்டாரு, ஆனா நீ எவ்வளவு பண்ணிட்டு கூட இன்னும் இருக்கல, உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவாப்பா, கேளுப்பா, முடிஞ்ச இந்த ஜெயிலுக்குள்ளேயே வாழ்க்கைய முடிச்சுக்கப்பா, அதுதான் எனக்கு நிம்மதினு சொல்லிட்டு அங்க சொந்த பையனே அப்படி சொல்லிட்டு போறத பார்த்து அப்பா கண்ணீர் விடுவாருங்க. அதுக்கும் இந்த கேஸ்ட் வெறிதான் அப்படின்ற மாதிரி அப்பதான் அந்த தவறையும் அவரு நினைச்சு பார்த்து கதறி அழுவாரு. கட் பண்ணா இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தன்னுடைய கேஸ்ட் இருக்கிற அந்த பஞ்சாயத்து இடம் இருக்கும் பாத்தீங்களா, மீட்டிங் இடம், அங்கேயுமே வந்து அவங்க ஆட்கள் கிட்டையும் எதுக்காக நம்ம கேஸ்டுக்காரங்களுடைய சுடுகாட்டுல எங்க அப்பாக்கே இடம் கொடுக்க மாட்டீங்கன்ற மாதிரி கேட்க அவங்களுமே அப்படிலாம் கொடுக்க முடியாது, உங்க அப்பா ஜெயிலுக்கு போறப்போ இப்ப கேஸ்டுக்காரங்களையே காட்டி கொடுத்துட்டு அவங்களையும் சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டான், அப்படி சிறைச்சாலையில அடிச்சதுல நம்ம கேஸ்டுக்காரங்க 2 பேரும் உள்ளேயே போயிட்டாங்க, அப்படி ஒரு துரோகிக்கெல்லாம் இங்க இடம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் அவங்க மறுக்கிறாங்க. இப்ப கூட அந்த பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இறந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் பாப்பீங்களாடான்னு சொல்ல, தம்பி நீ வேற கேஸ்ட், தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காத, முதல்ல இங்க இருந்து வெளியே போன்ற மாதிரி பிரசிடென்ட் அனுப்ப இப்போ ஹீரோ கிட்ட பேசி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஹீரோக்கு சொந்தமா அந்த ஊருக்குள்ள ஒரு நிலம் இருக்கோங்க, அந்த நிலத்தை இந்த பஞ்சாயத்துக்கு நீ எழுதி கொடுத்துரு, அப்படி கொடுத்துட்டனா உங்க அப்பாவை நம்ம கேஸ்டுக்காரங்களுடைய சுடுகாட்டுல புதைக்க விடுறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இப்போ ஹீரோக்கும் வேற ஆப்ஷன் இல்லைங்க. ஹீரோவும் உடஞ்சு போய் வெளியே வராரு. பிரசிடென்ட்டும் அதை பார்த்துட்டு வேற வழி இல்ல, நீ இந்த ஊருக்கு வரதில்ல, சாம எழுதி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த நிலம் என்னோட பேர்ல இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. உங்க அப்பா பேர்ல இருக்கான்னு கேட்டதுக்கு அப்பா பேர்லயும் இல்ல, எங்க அப்பாவுடைய வளர்ப்பு மகளுடைய பேர்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்பதாங்க அவங்க அப்பா எப்படி இந்த வளர்ப்பு மகளை தத்தெடுத்து வளர்த்தாரு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சிவாஜி இருக்கார்ல, அவர் ஜெயில அந்த தண்டனை அனுபவிக்கும் போதோ அவருக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருங்க. அதாவது அந்த சரோஜா இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு போய் சேர்ந்துட்டாங்க, நோய்வாய்ப்பட்டு தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்கல்ல, தனக்கு அப்புறம் என் பொண்ணை பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிருப்பாங்கல்ல, இப்போ அந்த
பொண்ணை இவரு பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஜெயில இருக்கிறதுனால இப்ப அந்த பொண்ணை அந்த சிறுமிகள் காப்பகத்துல இருந்து தான் பையனான விஷ்ணுவை அனுப்பிதான் கூட்டிட்டு வந்து தான் வெளியே வர வரைக்கும் உன் தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணை பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா விஷ்ணுக்கு அது சுத்தமா பிடிச்சிருக்காதுங்க. அவருமே அந்த காப்பகத்துல வந்து பாருங்க, அந்த பொண்ணெல்லாம் என்னால கூட்டு போக முடியாது, நான் இன்னும் நல்லா சம்பாதிக்க கூட இல்ல, எனக்கு குடும்பம் வேற இருக்குன்ற மாதிரி சொல்ல, சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே வெளியே போறாங்க சார், இதை கேட்ட அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிடுவா சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு அங்க வராங்க. விஷ்ணுவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்க இப்ப அந்த பொண்ணும் அவங்களோட ரூம்ல வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்டையும் கேட்க அவங்க சைந்தவின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இது என் தங்கச்சி பேராச்சுன்ற மாதிரி யோசிக்க, நீ என் தங்கச்சி பேர் வச்சதுனால தான் உன்னை என்னால பாத்துக்க முடியாது, அதுக்கு வேற இடம் இருக்குன்னு சொல்லி நேரா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க அம்மா அந்த சரோஜா வேலை பார்த்த அந்த விபச்சார விடுதிக்கே இந்த பொண்ணை அவர் கூட்டிட்டு வருவாரு. அங்க ஒரு பையன் இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் கொஞ்சம் நல்லவன் தான். அவங்கிட்டையும் இது இந்த சரோஜாவோட பொண்ணு, எங்க அப்பா ஜெயில இருந்து வெளியே வர வரைக்கும் இந்த பொண்ணு இங்கேயே நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம நம்ம ஹீரோவும் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய தவறை பண்ணிட்டு அங்க ஒரு ஆட்டோல ஏறி கிளம்பி வந்திருப்பாரு. சோ இப்படி அந்த பொண்ணு அங்க இருக்கும் போதுதான் கொஞ்ச நாள்ல இந்த சிவாஜி ஜெயில இருந்து வெளியே வந்து அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தான் பொண்ணை அவர் எவ்வளவு தவறா வளர்த்தாரு, தான் பொண்ணை எவ்வளவு புரிஞ்சுக்காம இருந்தாரு, அதெல்லாம் இப்போ மாத்தி ரொம்ப புரிதலோடையும் சாதியெல்லாம் பார்க்காம ரொம்ப அன்பாவே இந்த வளர்ப்பு மகளை அவர் வளர்ப்பாரு. அப்படிதான் அவருக்கு சொந்தமா இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற ஒரு நிலத்தையும் தான் பொண்ணுடைய பேர்ல, அதாவது இந்த சைந்தவியோட பேர்ல எழுதிட்டு எனக்கு அப்புறம் யாருன்னா நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சண்டை போட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த நிலமும் பேர்ல இருக்குன்னு சொல்லி அந்த நிலத்தை வித்துட்டாச்சு நீ சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அப்படிதான் இப்போ அவங்க பேர்ல அந்த நிலம் இருக்கோங்க. அந்த நிலத்தை எப்படி திருப்பி கேட்கறதுன்ற மாதிரியும் ஹீரோக்கு அங்க ஒன்னும் புரியல. ஆனா அந்த பிரசிடென்ட்டும் ஹீரோவோட சித்தப்பாவும் வேற வழி இல்ல, உங்களோட கேஸ்ட் சுடுகாட்டுல நீங்க புதைக்கணும்னா நீ அவகிட்ட கேட்டுதான் ஆகணும், நீ போய் கேட்டா கண்டிப்பா சம்மதிப்பான்ற மாதிரி சொல்ல, அப்படி ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த ஊருக்காரங்க என்ன வேற கேஸ்ட் பொண்ணுன்னு சொல்லி இங்க இருந்து அனுப்ப பாப்பாங்கன்ட்டு, அப்ப இதை வச்சு நான் பொழைச்சிக்கணும் சொன்னாரு. என்னால அப்படி இருந்தா அந்த நிலத்தை கொடுத்துட முடியாது அப்படின்னு திமிரா சொல்ல இதுல ஹீரோவோட சித்தப்பாக்கும் கோவம் வருது. ஏதோ ஒரு பொண்ணு எங்க இருந்தோ வந்துட்டு எங்க கேஸ்டுக்கு எதிராகவே பேசுறியான்ற மாதிரியும் கோவப்பட, என்ன விஷ்ணு இதெல்லாம் கேட்க மாட்டியா, அமைதியா உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு இந்த கேஸ்ட் இந்த சொந்தம் இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையா, இவங்க கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, சாவு வீட்டுக்கு வருவாங்க, அங்கதான் அவங்க முக்கியத்துவத்தை காட்டிப்பாங்க, அப்படிப்பட்ட கேஸ்ட் நம்மளுக்கு தேவையில்ல, நான் இந்த நிலத்தை கொடுக்குறேன் ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த ஊருக்கே கொடுக்குறேன், இந்த ஊர்ல இந்த கேஸ்டுக்காரங்க பணத்தை இங்கதான் புதைக்கணும், இதுல இன்னும் பின்தங்கிய சமூகம் பணத்தை இங்க புதைக்கவே கூடாது, ஷோல்டர் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியே எடுத்துட்டு போயிட்டு எரிக்கணும்ன்ற மாதிரி எவ்வளவு கண்டிஷன் வச்சிருக்காங்க. இந்த ஊருக்குன்னு பொதுவா எல்லா கேஸ்டுக்காரங்களும் நம்ம நிலத்துல இருக்கிற எரிச்சிக்கலாம் புதைச்சிக்கலான்ற மாதிரி நம்ம நிலத்தை ஊருக்கான சுடுகாடா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா அங்க சொல்றாங்க. இப்ப அதை கேட்கிற விஷ்ணுவுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு தான் சித்தப்பா கிட்டையும், சித்தப்பா இங்க இருந்து வெளியே போங்க, நம்மளுக்கு நம்ம கேஸ்ட் எல்லாம் தேவையில்லை, நம்ம கேஸ்டுக்காரங்க நம்ம வாழ்க்கையை தான் கெடுத்தானுங்க, அதனால இந்த நிலத்தை நம்ம ஊருக்கு எழுதி வைப்போம், ஊர்ல இருக்க எல்லாருமே அங்க வந்து ஒரு இடுகாடாவும் சுடுகாட்டாவும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு பயங்கர சந்தோஷங்க. இப்ப ஹீரோ விஷ்ணுவும் நேரா வந்து தான் தங்கச்சி கைய பிடிச்சு, முன்ன நான் கூட ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனா திரும்பி பண்ணணும்னு நினைக்கல, அந்த சைந்தவியே எனக்கு திரும்பி வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இது உன்னோட ஊரு, நான் உன்னோட அண்ணன், இது நம்ம குடும்பம்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோவோட மனைவியும் பொண்ணும் ஹீரோ யாருன்ற மாதிரி மொத்தமா புரிஞ்சுக்கிறாங்க. இங்க பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா அவருமே வெளியே வந்து அப்படியே நம்ம சிவாஜியோட பிணத்தை பாக்குறாரு. என்ன மாதிரி சாவியா வந்து உன்னோட சாவு இங்க ஒரு ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணிருச்சு, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இவன் தான் இங்க புதைக்கணும், இவன் ஊருக்கு வெளியே போனோம்லாம் இல்ல, எல்லாருமே ஊருக்குள்ளேயே புதைக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணீர் விடுறாரு. அப்பதான் இந்த பிரசிடென்ட் யாருன்னு காமிக்க ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன பையன் தான் பாட்டியோட பிணத்தை புதைக்க முடியாம பாடுபடுவான் பாத்தீங்களா, அந்த பையன் தாங்க, அதே பையன் தான் அந்த பாலாவோட அப்பா கிட்டையும் நமக்கு படிப்பு முக்கியம் இல்ல அரசியல் முக்கியன்ற மாதிரி சொல்லி பரிசு பெற்றுவான் பாத்தீங்களா, அவன் தாங்க. சோ அப்படி கடினமா படிச்சு இப்ப இந்த பிரசிடென்டா ஆயிருப்பான், இங்க மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சிருப்பான், அது இவருக்கு பெரிய மாற்றமா இருக்க இப்ப அந்த இடத்துல பறையடிக்க வச்சு அங்க சிவாஜிய நல்லபடியா அந்த ஊருடைய பொது இடத்துல புதைக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாருமே பொதுவா அந்த இடத்துல அடக்கம் பண்ற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. சோ தெலுங்குல வந்த ஒன் ஆஃப் த ரொம்ப தைரியமான ஒரு படம்னு இதை சொல்லலாங்க. கண்டிப்பா இந்த படத்தை OTTல பாருங்க, தமிழ் டப்பிங்கோட இருக்கு, அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.